ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் பிரித்திகா. இன்றைக்கி உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லன்ச் மெனு, என்ன ஸ்பெஷல் செஞ்சுருந்தோம் அது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அம்மா வந்துட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு செமி கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பண்ணாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் தாளிப்பெல்லாம் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ண வச்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுட்டு அந்த மசாலாஸ் கூடயே பார்த்திங்கன்னா தக்காளியும் போட்டு அது ஒன்றாவே ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அந்த மசாலாஸோட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் ஊற்றிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 to 10 minutes பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் இந்த மாதிரி துருவி அதையும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் ஒரு தாளிப்பு மாதிரி கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடியே தக்காளியும் புளியும் அம்மா வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அந்த தாளிப்பு கொடுத்து வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே அந்த நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த புளி தண்ணியும் எடுத்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு மசாலாஸ் வந்துட்டு ரசத்துக்கு அம்மா ஆட் பண்ணலை. ஸோ வந்துட்டு அந்த கொதி வந்தோடனையும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. ரசம் சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோ பம்கின் வந்து பொரியல் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் தாளிச்சிட்டு அந்த பம்கின் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு வந்து நிறையா தண்ணி தேவைப்படாது, லைட்டாக மட்டும் ஆட் பண்ணால் போதும்னு சொல்லிவிட்டு அம்மா தாளிப்பு கொடுத்த உடனேயும் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அதை பம்ப்கின் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து மிளகாத்தூள் உப்பு மட்டும்தான் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு அது நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக அந்த வெந்து ஒரு சுருங்கி வந்திருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் துருவல் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மூணுமே நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் மம்மியோட ரெசிபி தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த 3 ரெசிபிலையும் என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா அளவுகளோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.